ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 3ல் இன்றைக்கி என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணுன்னு தான் பார்க்குறோம். மார்னிங்கு தோசையும் வெங்காய தோசை தான்ப்பா செஞ்சேன். கொஞ்சமாக தக்காளி குருமா இருந்தது, அதுக்கு வச்சு சாப்பிட்டோம். தோசை மாவு, புழுங்கல் அரிசியும் உளுந்து மட்டும் நான் போட்டிருக்கேன். இந்த வாட்டி பச்சரிசி சேரல. வெங்காயம் பொடிசாக நறுக்கி அது மேலே நல்லா தூவி விட்டு, அதுக்கப்புறம் வெங்காயத்து மேலே இன்னும் கொஞ்சம் மாவு எண்ணெய் சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அப்படியே கொஞ்சம் வெங்காயத்தை தட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி திருப்பி சுட்டிங்கன்னா சுவையான வெங்காய தோசை தயார்ப்பேன். இந்த வெங்காயம் நல்லா வேகும். அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் பண்ணோம். லெமன் ரைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானலில் நான் சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே குக்கரில் வைக்கலப்பா, வடித்து எடுத்து வச்சுருக்கேன் சாதத்தை நான். அதுக்கப்புறமா ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுக்கப்புறமா பூண்டு, ஒரு சின்ன பூண்டு ஒரு 3 பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன்ப்பா நான். கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொஞ்சம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலக்கொட்டை இது தனியாக இன்னொரு வாண்டலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது கடைசியாக நான் சேர்த்துக்கணும்ப்பா, சொல்கிறேன் உங்களுக்கு அதையும். கடுகு பாருங்கள் நல்லா பொரிஞ்சிக்கிச்சு. அதுக்கப்புறமா தட்டி வச்ச பூண்டு உரிக்க வேண்டாங்க, தோலோடு தட்டி நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அதை இது வதக்கிற போது பூண்டு வாசம் வரும், அந்த எண்ணெயில் வதங்கிறது. அது வரைக்கும் பொன்னிறமாக ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு பூண்டை நல்லா வதக்குங்க. இது வதங்கிட்டு இருக்கிற போது அந்த பக்கம் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி சொன்னேன் இல்லைங்களா, உளுத்தம்பருப்பு, கடலக்கொட்டை, ஒரு 100 கிராம் கடலக்கொட்டை இருக்கும், 50 கிராம் கடலக்கொட்டை இருக்கும்ப்பா. அதில் கடலப்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, சீரகம் கொஞ்சமாக போட்டால் போடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போது பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக எலுமிச்சை சப்பலை சாறு எடுத்து ஊற்றிக்கிட்டேன்ப்பா. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நான் சாதத்தில் உப்பு போட்டு வடித்ததுனால இங்கே உப்பு சேர்த்தலப்பா. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே கிளறி விடுங்க. அது நல்லா வறுவணும்ப்பா. வறுவன்ற வரைக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். சாதம் வடித்து வச்சுருக்க சாதத்தை எடுத்து கொட்டி கலந்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம கடலக்கொட்டை வறுத்தோம் இல்லையா, அதை அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா சுவையான லெமன் ரைஸ் ரெடிப்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கணும். இது கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட தீர்ந்துடுச்சு, இருக்கிறத வச்சு செஞ்சுருக்கேன் நான்.
சூடாக சாப்பிட்டிங்கன்னா சூடான சுவையாக இருக்குங்க இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.